ஹலோ, ஹாய், வணக்கம். வெல்கம் டு த ஜியோ புல்ஸ். அந்த சேனலில் கொடுக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் ஒன்லி ஃபார் எஜுகேஷனல் பர்பஸ். ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேடிங் பண்ணணும், இன்வெஸ்ட் பண்ணணும் ஆசைப்பட்டீங்கன்னா ஃபுல்லாக கற்றுக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு ட்ரேடிங் பண்ணுங்கள், இன்வெஸ்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு மார்க்கெட்டை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும், கற்றுக்கணும் நீங்கள் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா நம்ம கோர்சஸ் ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்கோம். விருப்பம் இருக்கிறவங்க நீங்கள் ஜாயின் பண்ணி நீங்கள் லேர்ன் பண்ணிக்கலாம். என்ன மாதிரி நம்மளை ஸ்ட்ரைக் ப்ரைஸ் சூஸ் பண்ணுறது, நம்ம எப்படி என்ட்ரி எடுக்கலாம், எங்கே நம்ம எக்ஸிட் பண்ணலாம், என்ன மாதிரி நம்ம டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லா விஷயத்தையுமே வந்து சொல்லி கொடுத்துட்ருக்கோம். விருப்பம் இருக்கிறவங்க நீங்கள் ஜாயின் பண்ணி லேர்ன் பண்ணிக்கலாம். ஸோ மார்க்கெட்டில் என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம் இன்னைக்கு. ஸோ மார்க்கெட் அப்படிங்கிறது இன்னைக்கு கேப் டவுனில் ஓப்பன் ஆயிருக்காங்க. ஸோ நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் 23,24,100 கீழே 24,000 கீழே மார்க்கெட் இருந்தாலே கண்டிப்பாக நம்ம லெவல்ஸ் ஆனால் 23,534 வரைக்கும் வருவாங்கன்னு சொல்லியிருந்தோம். ஸோ கரெக்டாக நம்ம லெவல்ஸ் வந்து வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 23,770, 23,734, 707, 637, 534. ஸோ இந்த லெவல்ஸ் எல்லாமே சூப்பராக சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டண்டாக ஒர்க் ஆயிருக்கு. உங்களுக்கு பார்த்தா தெரிஞ்சிருக்கும். இது என்னோட நேற்றுள்ள வீடியோவில் இந்த லெவல்ஸ் நான் கொடுத்துருந்தேன். ஸோ மார்க்கெட் அப்படிங்கிறது கீழே வந்து லெவலில் டச் பண்ணிட்டாங்க. இதுக்கான காரணம் என்னன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இந்தியாவில் லாக்டவுன் வரப்போகுது. கண்டிப்பாக சிலிண்டர் தட்டுப்பாடு நடக்க போகுது. ஏன்னா எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் காத்திருந்தாங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், மார்க்கெட் அப்படிங்கிறது ஃபால் ஆக போகுது, அப் சைடு மூமெண்டம் போகாதீங்க, டவுன் சைடு மூமெண்டம் எதிர்பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா 24,400 தொட்டுட்டு மார்க்கெட் அங்கே கரெக்டாக ரிவர்ஸ் ஆயிடுச்சு நம்ம நினச்ச மாதிரியே. ஸோ இதுதான் நடந்திருக்கு மார்க்கெட்டில். ஏன் அப்படின்னா, ஸோ இந்த சுச்சுவேஷன்ஸ் அப்படி இருக்கு. ஏன்னா ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் வார் ஸ்டார்ட் ஆயிருச்சு. ஸோ அவங்க வார் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கேஸ் தட்டுப்பாடு, இன்னும் கொஞ்ச நாளில் வந்து பெட்ரோல் டீசல் ரேட் அதிகமாக போகுது. மோடி கவர்மெண்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க ஒவ்வொரு மேடையிலையுமே வந்து என்ன சொல்லிட்டு இருக்காங்க, நாங்கள் வந்து இப்போ ஸ்கூல்ஸ் ஓப்பன் கிடையாது, ஆன்லைன் கிளாஸஸ், ஆன்லைன் ஒர்க்கு, ஸோ இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வந்து மிகப்பெரிய ஒரு மாற்றம் வந்து நடக்க போகுது. கண்டிப்பாக வந்து என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னா, கண்டிப்பாக வந்து ஒரு லாக்டவுன் வரப்போகுது. பட் லாக்டவுனை வெளியே சுத்தாத மாதிரி அப்படி கிடையாது. கொரோனாவில் வந்து லாக்டவுன் கிடையாது. பட் நம்மளால ட்ராவல் பண்ண முடியாது. ரொம்ப என்ன சொல்றது, ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட்டு போகிறதுக்கு ரொம்ப இது இருக்கும். மேக்ஸிமம் வந்து நம்ம வந்து என்ன சொல்றது, பஸ்ஸஸ் இல்லை ட்ரெயின் இந்த மாதிரி இதை யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி கார் இந்த மாதிரி இதில் நம்ம யூஸ் கார், டூ வீலர் இந்த மாதிரி இதை அதிகமாக யூஸ் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி நிறைய ரிஸ்ட்ரிக்ஷன் கொண்டு வரதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது. ஏன்னா 1000 டிஃபரன்ஸ் மேலே அட்டாக் நடத்திட்டு இருக்காங்க. ஸோ வந்து நியூஸஸ் வெளியே வரல. ஏன்னா யுஏஇ கவர்மெண்ட்டும் சரி, சவுதி கவர்மெண்ட்டும் சரி, கத்தார் கவர்மெண்ட்டும் சரி, அங்க இருக்கிறவங்கள வந்து மிரட்டுறாங்க, இந்த மாதிரி எந்த நியூஸே வெளியே சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. பட் அங்கிருந்து வந்தவங்க எங்க ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும், தெரிஞ்சவங்களா இருக்கட்டும், எல்லாத்தையும் கேட்கும்போது அட்டாக் நடந்துட்டு இருக்கு. ரொம்ப தீவிரமான அட்டாக் போயிட்டு இருக்கு. ஸோ இது நடந்துட்டு இருக்கு. ஸோ அதனால கண்டிப்பா அப்படிங்கிறது இது வந்து மார்க்கெட் இன்னும் ஃபால் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகமா இருக்கு. எனக்கு தெரிஞ்சு 23,123 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் இருக்கு. பட் அதுக்கும் கீழே போகலாம். பட் மார்க்கெட் கொஞ்சம் மேலே போயிட்டு நாளைக்கு அதுக்கப்புறம் கீழே வரலாம். ஏன்னா இன்னைக்கு ரொம்ப ஃபால் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 450 பாயிண்ட் ஃபால் ஆயிருக்கு மார்க்கெட் அப்படிங்கிறது இன்னைக்கு. ஸோ இதோட இம்பாக்ட் இன்னைக்கு எக்ஸ்பைரி அப்படிங்கிறதுனால மேபி நாளைக்கு கொஞ்சம் மேலே போயிட்டு அதுக்கப்புறம் கீழே வரலாம். ஸோ என்ன நடக்குது அப்படிங்கிறத நாளைக்கு பார்ப்போம். இதை வந்து நம்ம எந்த செக்டரேஜ் வச்சு அனலைசிஸ் பண்ணலாம்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, 23,800 கால் அண்ட் 23,800 புட். இதில் பார்த்தோம் அப்படின்னா 103 அப்படிங்கிறது கீ லெவல், 80 அப்படிங்கிறது ஸ்டார் லெவல். ஸோ மார்க்கெட் அப்படிங்கிறது நம்ம கீ லெவலுக்கு மேலே வராங்க, ஸ்டார் லெவலுக்கு மேலே போகிறாங்க. நீங்கள் 103ல் நீங்கள் என்ட்ரி எடுத்துக்கலாம். ஸோ 103ல் நீங்கள் என்ட்ரி எடுத்தீங்க அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் டார்கெட் அப்படிங்கிறது 135, செகண்ட் டார்கெட் அப்படிங்கிறது 170, அதாவது நம்மளோட சப்போர்ட் லெவல். அதுக்கப்புறம் நம்ம டார்கெட் 280. 280 அப்படிங்கிறது 23,800 காலோட ஹை. ஸோ நம்ம வந்து மார்க்கெட்லேயே தான் கொடுத்துருந்தோம். ஸோ நீங்கள் 103ல் நீங்கள் என்ட்ரி எடுத்திருந்தீங்க அப்படின்னா 170 ஃபிக்ஸ் டார்கெட். பட் ஆனால் மார்க்கெட் அங்கே ஏன்னா ஏற்கனவே வந்து கேப் டவுனில் இருந்தாங்க. ஸோ மார்க்கெட் கீழே வரும்னு நினச்சேன். பட் ஆனால் மார்க்கெட் கீழே வரல, அங்கேருந்து ரிவர்ஸ் ஆகிட்டு மார்க்கெட் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்சைட் மூவ்மெண்ட் கொடுத்துருந்தாங்க புட் சைடில். ஸோ மார்க்கெட் வந்து ஒரு என்ன சொல்றது, நேரட்டாக போனே எடுக்கல. மார்க்கெட் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகி தான். ஏன்னா மேலே வரணுமா கீழே வரணுமா ஒரு கன்ஃபியூஸ்ட் ஸ்டேஜிலே மார்க்கெட்டை கொண்டு போயிட்டு தான் மார்க்கெட்டை கொண்டு போய் டார்கெட்டை ரீச் பண்ணாங்க. பட் 280 அப்படிங்கிற டார்கெட்டாக இருந்துச்சு. பட் ஆனால் மார்க்கெட் போயிருக்கிறது 400 வரைக்கும் போயிருக்காங்க. ஸோ 281 சப்போர்ட் எடுத்துட்டு மார்க்கெட் மேலே போயிருக்காங்க. ஸோ அதுக்கான காரணம் என்னன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இன்னைக்கு எக்ஸ்பைரி மார்க்கெட் ரிவர்சல் ஆகும்னு நினைச்சோம். பட் ஆனால் ரிவர்சல் ஆகலை. ஸோ இது இந்தியாவில் வந்து இப்போ கொண்டு வரக்கூடிய அந்த புதுசான அந்த தடைகள், ஸோ சிலிண்டர் தட்டுப்பாடு, அது மட்டும் இல்லாமல் பெட்ரோல் டீசல் ரேட் வந்து இன்னும் 2 நாளில் ஏறப்போகுதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நிறைய நியூஸஸ் வந்துட்டு இருக்கு. ஏன்னா எலெக்ஷன்ஸ் ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. பிஜேபி வெஸ்ட் பெங்கால் வந்துட்டாங்க, தமிழ்நாட்டில் டிவிகே வந்துட்டாங்க, கேரளா காங்கிரஸ் வந்துட்டாங்க. ஸோ ஏகப்பட்ட எல்லா ப்ராப்ளம்ஸும் முடிஞ்சிருச்சு. ஸோ கவர்மெண்ட் எல்லாம் ஃபார்ம் ஆயிட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் தான் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து அடுத்தடுத்து அவங்க ஆட்டத்தை ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இந்த ஒரு ஃபால். ஸோ இதை நம்ம வேற என்ன சைக்கிள்ஸில் பார்க்கலாம்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, 23,850 கால் 850 புட். இதில் பார்த்தோம் அப்படின்னா 950 அப்படிங்கிறது கீ லெவல், அதே மாதிரி 77ங்கிறது ஸ்டார் லெவல். இங்கே நமக்கு ப்ராப்பரான என்னன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, நீங்கள்
158ல நீங்க என்ட்ரி எடுத்துக்கலாம் நம்மளோட சப்போர்ட் லெவல். ஸோ 152ல நீங்க என்ட்ரி எடுத்தீங்க அப்படின்னா 247 அப்படிங்கிறது டார்கெட். மார்க்கெட் போய் ஃபர்ஸ்டே போய் அடிச்சிட்டாங்க. திருப்பி 287ல மார்க்கெட் சப்போர்ட் எடுத்துட்டு மார்க்கெட் எவ்வளவு தூரம் போயிருக்காங்க அப்படின்னா 470 வரைக்கும் மேல போயிருக்காங்க. ஸோ இவ்வளவு தூரம் போவாங்க அப்படிங்கிறது எதிர்பார்க்கல, பட் ஆனா போயிருக்காங்க. இதே வந்து நம்ம ஹீரோ ஜீரோ ட்ரை பண்ணியிருக்கலாம், பட் ஹீரோ ஜீரோ வந்து எனக்கு கொஞ்சம் கொடுக்கறதுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷனான ஸ்டேஜில் இருந்தேன். ஏன்னா வந்து ரிவர்சல் ஆயிருமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தில் இருந்தனால ஹீரோ ஜீரோ நான் கொடுக்கல. பட் ஆனால் 23,400 நீங்கள் ஹீரோ ஜீரோ எடுத்துருக்கலாம். ₹4 நீங்கள் எடுத்திருந்தீங்கன்னா ஸோ எவ்வளோ போயிருக்குன்னா ₹40 வரைக்கும் போயிருக்கு. ₹4 எடுத்திருந்தீங்க ₹40 வரைக்கும் போயிருக்காங்க. ஸோ வந்து ஏன்னா அந்த லெவல்ஸுக்கு கீழே வரவே இல்லை. ஸோ க்ளோஸு கீழே லோக்கு கீழே வரவே இல்லை. ஸோ மார்க்கெட் அப்படிங்கிறது ₹40 வரைக்கும் போயிருக்காங்க. ஸோ இங்கே வந்து மார்க்கெட் அப்படிங்கிறது எவ்வளோ தூரம் 247. ஸோ 247க்கு மேலே போச்சுன்னா அதுக்கடுத்து 342. ஸோ 342க்கு மேலே அடுத்து போனாங்க அப்படின்னா 410. ஸோ இந்த மாதிரி மார்க்கெட் வந்து அடுத்தடுத்த லெவல்ஸ் நோக்கி போயிட்டே இருந்துச்சு. ஸோ இது எல்லாமே சப்போர்ட் எடுத்துட்டு மேலே போயிருக்காங்க, வேற எதுவுமே இல்லை. ஆக்சுவலி மார்க்கெட் அப்படிங்கிறது ஒரு என்ன சொல்றது, ஒரு ப்ராப்பரான என்ட்ரி இல்லை. பட் ஆனால் என்ட்ரி இருந்தாலும் டார்கெட்டுக்கு மேலே போயிட்டாங்க. ஸோ நமக்கு வந்து இவ்வளோ தூரம் தான் மார்க்கெட் போகிறாங்க அப்படிங்கிற ஒரு அந்த கால்குலேஷன் வந்து இங்கே இல்லை. ஸோ மார்க்கெட் அப்படிங்கிறது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ப்ராப்பரான ஒரு என்ட்ரி கிடைக்கலன்னு வச்சுக்கலாம். ஒரு ப்ராப்பரான ஒரு என்ட்ரி இல்லை. மார்க்கெட் வந்து டவுன் சைட் மார்க்கெட் தான். பட் நம்ம டார்கெட் அப்படிங்கிறது 103ல் நீங்கள் என்ட்ரி எடுத்தீங்கன்னா 280 தான் டார்கெட். பட் அதுக்கு மேலேயே மார்க்கெட் போயிருக்காங்க. இதுக்கு மேலே மார்க்கெட் எவ்வளோ தூரம் போவாங்க, இங்கே திரும்ப போகிறாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஏன் அப்படின்னு சொல்ல போனோம் அப்படின்னா, ஏன்னா இது எக்ஸ்பைரி டே அப்படிங்கிறதுனால ஒரு என்ன சொல்றது, உங்களை வந்து உள்ள வர வச்சு உங்கள்ட்ட இருந்து அமௌண்ட்டை பிடுங்கிட்டு உங்கள்ட்ட உங்க ஸ்டாப் லாஸ் ஆட் பண்ணிட்டு அவங்க வந்து ரிவர்சல் திரும்பிடுவாங்க. ஸோ இந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸ் எக்ஸ்பைரி டே அன்னைக்கு நிறைய பார்க்கலாம். ஸோ அதனால தான் நம்மளோட டார்கெட் 280. அதுக்கு மேலே அவங்க எவ்வளோ வேணாலும் போயிட்டு போறாங்க, அதை பத்தி நமக்கு கவலை கிடையாது. பட் இங்க பாருங்க, இங்க வந்து ஏன்னா இவங்க நல்லா பாருங்க, இங்க வந்து கீழே வராங்க, ஸ்டார் லெவலுக்கு கீழே வராங்க. ஸோ அப்பனா மார்க்கெட் ப்ராப்பரா நமக்கு 117 நீங்க என்ட்ரி எடுக்கலாம். ஸோ 117 அப்படிங்கிறது 28,800. ஸோ நீங்க 117 கூட நீங்க என்ட்ரி எடுத்தீங்க அப்படின்னா 170 நம்மளோட சப்போர்ட் லெவல் ஃபர்ஸ்ட் டார்கெட், 280 செகண்ட் டார்கெட். ஸோ இதுதான். பட் ஆனா மார்க்கெட் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியுது, நம்ம அரைச்சு மேல போய் ரீச் பண்ணிருக்காங்க. எடுத்த உடனே போய் மார்க்கெட் போய் ரீச் பண்ணல. ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேஜிலே மார்க்கெட்டை கடைசி வரைக்கும் கொண்டு போய் மார்க்கெட் போய் டார்கெட் போய் ரீச் பண்ணிருக்காங்க. நல்ல ஃபால் டவுன் ஆயிருக்காங்க. ஸோ நாளைக்கு இதான் மார்க்கெட்ல இன்னைக்கு நடந்திருக்கு. நாளைக்கு மார்க்கெட் அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சு அப்சைடு வரதுக்கான சான்சஸ் கொஞ்சம் அதிகமா இருக்கு. ஏன்னா அப்சைட்லன்னா அப்சைட் மொத்தமா போயிருமான்னு கேட்டா அப்படி கிடையாது, கொஞ்சம் அப்சைடு போறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஏன்னா இன்னைக்கு எக்ஸ்பைரி டே. அது மட்டும் இல்லாம கண்டிப்பா வந்து ப்ராஃபிட் புக் பண்ணியிருப்பாங்க நிறைய பேர். ஸோ அந்த ப்ராஃபிட் புக்கிங் நடக்கிறதுனால கொஞ்சம் மார்க்கெட் ரிவர்சல் ஆகிட்டு மேலே போறதுக்கான சான்சஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமா இருக்கு. ஸோ என்ன நடக்குது அப்படிங்கிறது நாளைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கு அப்புறம் தான் நமக்கு தெரியும் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயத்தை பத்தி நீங்க கத்துக்கணும். இந்த லெவல்ஸ் எப்படி கால்குலேஷன் பண்றது, மார்க்கெட்டை நம்ம எப்படி பாக்குறது, என்ன சைக்கிள்ஸ் நம்ம சூஸ் பண்றது, ஸோ இந்த மாதிரி விஷயங்களை பத்தி நீங்க கத்துக்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா நம்ம கோர்சஸ் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். விருப்பம் இருக்கிறவங்க நீங்க ஜாயின் பண்ணி லேர்ன் பண்ணிக்கலாம். இல்ல நமக்கு வேற சைக்கிள்ஸ்ல பார்க்கலாம்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா வேற சைக்கிள்ஸ் 23,900 புட்ல நம்ம பார்த்தோம் அப்படின்னா மார்க்கெட் அப்படிங்கிறது இந்த ஃபர்ஸ்ட் ஹைக்கு மேலே 220 நீங்க என்ட்ரி எடுத்தீங்கன்னா 349 அப்படிங்கிறது டார்கெட். மார்க்கெட் எவ்வளவு தூரம் போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 520 வரைக்கும் போயிருக்காங்க. ஸோ இங்கே நமக்கு லெவல்ஸ் தெரிஞ்சிருச்சு. ஸோ அது மட்டும் இல்லாம நம்ம வேற லெவலில் என்ன பார்க்கலாம்னு சொல்லி பார்த்தா 23,700 கூட நீங்க பார்க்கலாம். இதுல வந்து கீ லெவல் பாருங்க 120. ஸோ நீங்க 120ல என்ட்ரி எடுத்தீங்க அப்படின்னா 180 அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் டார்கெட். அதே மாதிரி செகண்ட் டார்கெட் அப்படிங்கிறது மார்க்கெட் 230. ஸோ 230ங்கிறது 23,900 ஹை. ஸோ 230 பிரேக் பண்ணாங்க. மார்க்கெட் எவ்வளவு தூரம் போகணும், 349 வரைக்கும் போகணும். மார்க்கெட் எவ்வளவு தூரம் போயிருக்காங்க, 338 வரைக்கும் மார்க்கெட் போயிருக்காங்க. ஸோ அந்த 49 வரைக்கும் போகல, பட் 338 வரைக்கும் போயிருக்காங்க. ஸோ இதான் மார்க்கெட் என்னன்னு நம்ம எந்த செக்டர் சூஸ் பண்றோம், எப்படி நம்ம என்ட்ரி எடுக்கலாம் அப்படிங்கறத பத்தி தான். ஸோ நம்ம வாட்ஸ்அப் குரூப்ல காலையிலே என்ட்ரி கொடுத்துட்டு காலையிலே மார்க்கெட்டை மூடி வச்சிட்டோம். ஏன்னா அதுக்கப்புறம் வந்து என்ட்ரி எடுக்க வேணாம் அப்படின்னு சூஸ் பண்ணிட்டேன். ஏன்னா நிறைய என்ட்ரி எடுத்து லாஸ் பண்றதுக்கு போல காலைல ஒரு ப்ராஃபிட் பார்த்துட்டு உட்கார்றது பெட்ரு. டெய்லி மார்னிங் க்ளீனா இருக்கிறது பெட்டரா இருக்கும் அப்படிதான். ஸோ நீங்களும் அந்த வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா ஜாயின் பண்ணலாம். அது வந்து பெய்டு குரூப், மந்த்லி பெய்டு. ஸோ விருப்பம் இருக்கவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு மார்க்கெட் ரிலேட்டடான அட்வைசஸ், உங்களுக்கு ஃபினான்ஸ் எப்படி ஹேண்டில் பண்றது அப்படிங்கிற விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா வாட்ஸ்அப் ஒரு டீடைல்ஸ் கால் பண்ணி நீங்க டீடைல்ஸ் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ.